வணக்கம். இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும். நேற்று நடந்த தாவேக மாநாட்டில் தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் எங்கள் கேப்டனை பற்றி திரு கேப்டன் புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு பயங்கரமாக எமோஷனலாக மேடையில் பேசினாப்புல. என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அரசியல்னு வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான். தேமுதிக தொண்டர்கள் நாங்கள் ஒரு சில கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள்கிட்டையும் அவரோட தொண்டர்கள்கிட்டையும். இல்லை, நாங்கள் தெரியாம தான் கேட்குறோம். திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்னோட அண்ணா. நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு அண்ணன் கண்டிப்பாக. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் நெஞ்சில் வர சுமந்துட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உங்கள் அரசியல் சுய லாபத்திற்காக நீங்கள் சொல்கிறீங்க நேற்று பொது மேடையில் எப்படி கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்னோட அண்ணன் அப்படின்னு பயங்கர எமோஷனலாக சொல்கிறீங்க. அது நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம். அவர் உடல்நிலை சரியில்லாத போது வீட்டில் ஒரு தடவை கூட நீங்கள் போய் பார்க்கல சரிங்களா? இன்னொரு விஷயம், அவர் சினிமா வாழ்க்கையில் அரசியலுக்கு வரும்போது அவருடைய தொகுதியில் ஒரு தடவை கூட நீங்கள் அண்ணன் நினச்சிருந்தா, நான் சொல்கிறேன், நீங்கள் அண்ணன் நினச்சிருந்தா அவர் அரசியல் இருக்கும்போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவருக்காக அவர் தொகுதியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் தம்பி நம்பியிருப்போம். இன்னொன்று, அவர் மற்ற அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த ப்ரியாரிட்டி கூட எங்கள் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கல. அதனால தான் அவர் டெத்துக்கு வந்தப்போ கூட இதனால் எதை வச்சு அடிச்சான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போலாம் இல்லாத அந்த ஒரு அண்ணன் பாசம் நேற்று எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது உங்களுக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க இந்த தமிழக மக்களுக்கும் தெரியும். நீங்கள் ஒரு அரசியல் சுயலாபத்திற்காக மட்டும்தான் என்னுடைய கேப்டன் விஜயகாந்த் பேரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக என்னுடைய கேப்டன் பேரை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கடந்த முதல் மாநாட்டில் எங்கள் கேப்டனை பற்றி வாயை திறக்கல. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளெக்ஸ் பேனரில் அவரை பற்றி அவருடைய ஃபோட்டோவோ இல்லை அவருடைய வாக்கியங்களோ எதுவுமே நீங்கள் போடல. இப்போ கடந்த 2வது மாநாட்டில் உங்களுடைய ஓட்டு வங்கிக்காக, உங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக எங்கள் தேமுதிகவை நீங்கள் தொண்டர்களை நீங்கள் அவங்களுடைய ஓட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரியும் உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அப்படிங்க அரசியல் சுயலாபத்திற்காக இப்போ எங்கள் கேப்டனோட தம்பி அண்ணன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதும் தேமுதிக தொண்டர்கள் கண்டிப்பா நாங்க ஏமாற மாட்டோம், எங்க அந்நியாரும் ஏமாற மாட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆரம்ப கட்ட சினிமா வாழ்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய உயர்த்தி கொண்டு வந்தது சினிமா வாழ்க்கையில ஒரு அடித்தளத்தை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா எங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். புரியுதுங்களா? ஆனா அவர் எந்த இதுலையும் எந்த மேடையிலையும் என்ன வரைக்கும் தேமுதிக தொண்டர்கள் நாங்க கேட்டது கிடையாது. நேற்று உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக நேற்று கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் என் அண்ணன் அவர்கள் அப்படின்னு பயங்கரமா எமோஷனலா நீங்க மேடையில பேசணும் நாங்க எல்லாருமே பார்த்தோம். 2வது, அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க சுயலாபத்திற்காக, உங்களுடைய ஓட்டு வங்கிக்காக, உங்களுக்கு ஓட்டு வேணும், தேமுதிக தொண்டர்கள் உங்க பக்கம் திரும்பி வரணும். ஸோ தலைவர் விஜய் அண்ணன் கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, அவன் மறக்கல அப்படின்னு அது மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை எங்ககிட்ட ஏற்படுத்தி அந்த வாக்குகளையும் எங்களுடைய தொண்டர்களையும் உங்க பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய்யான ஒரு வாக்குறுதியா மேடையில பேசாதீங்க. சரிங்களா? நீங்க ஒரு கொள்கைகளை பின்பற்றி, அதாவது உங்களுடைய கொள்கை என்ன, ஒரு அரசியலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கும் இல்லைங்களா? அந்த கொள்கையை கூட நீங்க இது வரைக்கும் எந்த 2 மாநாட்டிலும் நீங்க எதுவுமே சொல்ல கிடையாது, இது வரைக்கும் சொல்லல. அதான் உங்களோட கொள்கை என்னன்னு தெரியல. ஒரு மீடியாக்காரங்க கேட்கறாங்க, அவங்களுடைய ரசிகர்கள்ட்ட கேட்கறாங்க, உங்க தாவேக தலைவரோட உங்க கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், சத்தியமா எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்க விஜயனாவை பார்க்க வந்தோம் அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, உண்மையில எனக்கு தெரியாதுங்க, நாங்க விஜயனாவை தான் பார்க்க வந்தோம், ஸோ விஜயனாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. இன்னொரு பையன் சொல்றான், காமராஜர், பெரியார், வீரமங்கை வேலுநாச்சியார், அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, இவங்க தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. நான் இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். சரி, ஓகே, தப்பு கிடையாது, இவங்க தான் உங்க கொள்கை. அதை அபிஷியலா ஏன் ஒரு மேடையில தேவையில்லாத ஒரு குட்டி கதையில் சொல்றீங்க, தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்றீங்க, என்னென்னவோ சினிமா டைலாக் மாதிரி பேசுறீங்க, எல்லாமே ஓகே. உங்களுடைய கொள்கைகளை ஏன் இது வரைக்கும் சொல்லல? பொது மேடையில் தமிழக மக்களுக்கு தெரியற மாதிரி ஏன் நீங்க சொல்லவே இல்லை? ஃபர்ஸ்ட் அதை நாங்க கேட்டுக்கிறோம். 2வது, நிறைய இருக்கு உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, நிறைய இருக்கு. தேசிய முற்போக்கு திராவிடர் தொண்டர்கள் நிறைய நாங்க உங்கள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கோம். பட் எந்த விதத்துல கேட்கணும் உங்களுக்கு தெரியல, சரியா தெரியல. பட் உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக நாங்கள் தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் சொல்றோம், எங்களுடைய கேப்டன் பெயரை எப்போதும் நீங்க யூஸ் பண்ணாது. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா, திராணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க தனிச்சு நில்லுங்க. தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலையும் நீங்க தனிச்சு நின்று உங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு தமிழக மக்கள்கிட்ட நீங்க நிரூபிங்க. அப்புறம் கூட்டணி பத்தியோ இல்ல மற்ற அது ஓகே, நீங்க கூட்டணி போறீங்க, தனிப்பட்ட ஒரு கருத்து. பட் உங்களுடைய ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? சினிமா பக்கம் உங்க நேற்று நீங்க மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கான்னு கேட்டா எங்களுக்கு தெரியல. அது தேவையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு அரசியலுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய கொள்கைகளை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கொள்கைகளை 2 மாநாட்டிலையும் சொல்லவே கிடையாது.
புரியுதுங்களா? ரெண்டாவது, நீங்க 234 தொகுதியிலையும் தனிச்சு நின்று உங்களுடைய ஓட்டு வங்கி என்னன்னு எங்களுக்கு நிரூபிங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணா பேசலாம். தேவையில்லாத அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த நாகரிகம் உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏதோ சினிமால வந்து ஒரு சிங்கிள் டேக்ல அப்படியே அப்படியே பேசிட்டு போற மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு அப்படியே லாங்கா பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கீங்க. உங்களுடைய அடிப்படை கொள்கை எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படியே நீங்க பெரியாரை பின்பற்றினாலும் 2 நாளைக்கு முன்னாடி வந்து கொடிக்கம்பம் சாஞ்சு விழுந்ததுல ஒரு கார் விழுந்துருச்சு. ஓகே, நல்லபடியா கடவுள் ஒரு அனுகிரகத்தால கண்டிப்பா ஆளுங்களுக்கு யாரும் எந்த சேதமும் கிடையாது. அது காரோட போச்சு, ரைட்டு. திருப்பி அது நடக்க, அது கேட்டா சொல்றீங்க அது ஒரு திஷ்டி இருக்குங்க அப்படின்ட்டு. உங்களுடைய ஒரு அஜாக்கிரதையில, உங்களுடைய கவனக்குறைவால அது விழுந்ததுன்னு நீங்க சொல்லி ஒத்துக்கல. திஷ்டின்னு சொல்றீங்க, கேட்டா திஷ்டின்னு சொல்றாங்க உங்க ஆளுங்களே, உங்க தொண்டர்களே. திஷ்டின்னு சொல்லிட்டு 4-5 ஐயர்களை வச்சுட்டு நீங்க கோமியம் தொடிக்கிறீங்க. இப்படியே அந்த அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா, நீங்க நிக்கிற ஸ்டேஜ் ஃபுல்லா மறுபடியும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்கா கோமியம் தொடிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே பெரியார பின்பற்ற மாதிரி இருந்துச்சுன்னா, பெரியாருக்கு பிடிக்காத ஒண்ணு மூட நம்பிக்கை. அப்ப நீங்க அதை பின்பற்றக்கூடாது இல்லையா? சோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பெரியார் கொள்கையை பின்பற்ற மாதிரி இருந்தால் நீங்க கண்டிப்பா மாற்று கோமியத்தை நீங்க ஸ்டேஜ் ஃபுல்லா தொழிக்கப்படுறது கிடையாது. அப்ப உங்களுடைய சொல் பாத்தீங்கன்னா சும்மா சொல்லுதான் இருக்குது. உங்களுடைய வந்து நான் இவனோட பின்பற்றேன், உங்க கொள்கையை பின்பற்றுங்கிறது சொல்லுல மட்டும் இருந்தா பார்த்தாலும் செயல்ல இருக்கணும். புரியுதுங்களா? நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி ஒரு சிங்கிள் டேக்ல ஏதோ டயலாக் சினிமா பட வசனம் மாதிரி பேசிட்டு அப்படியே போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். வெளியில வாங்க, அப்படியே பொதுமக்களை பார்க்கணும், அவங்களுடைய கஷ்டத்தை அனுபவிக்கணும். வெளியில வந்து பாருங்க, ரோட்ல நடங்க, இல்ல ரோட்ல பைக் ஓட்டி பாருங்க, இல்ல ரோட்ல நீங்களே கார் ஓட்டி பாருங்க. தமிழ்நாடு எந்த லட்சத்துல இருக்கு அப்படின்ட்டு கஷ்டங்கள் வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதை விட்டுட்டு உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக எங்க கேப்டன் பேரை எப்போதுமே நீங்க யூஸ் பண்ணாது. அது என் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தொண்டர்கள் நாங்க அதை எப்போதுமே விரும்ப மாட்டோம். எங்க அந்நியார் அதை விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வர 2026 சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதியில் நீங்க தனிச்சிருந்தாலும் சரி சொல்றீங்க. உங்களுக்கு அரசியல் முழுசா தெரியுதா? நீங்க எந்த ஒரு அடிப்படையில் நீங்க பேசுறீங்க உங்களுக்கு தெரியல. இதான் ஒரு பொதுமக்களா நான் கேட்கிறேன். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். இன்னும் முடிக்கல. ஒரு நிமிஷம், இன்னும் முடிக்கல. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய். மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய். மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய். மேலூர் விஜய். சோழவந்தான் விஜய். திருப்பரங்குன்றம் விஜய். திருமங்கலம் விஜய். உசிலம்பட்டி விஜய். எந்த ஒரு அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? 234 தொகுதி யாருமே நிக்க முடியாது தனிச்சு. சரிங்களா? ஒரே ஆள் நிக்க முடியாது. 234 தொகுதி தனிச்சு ஓவரால் தான் வேட்பாளர் நிறுத்த முடியும். அப்ப எந்த ஒரு அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு வெளியில வாங்க. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களே, நிறைய கஷ்டம், மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பாருங்க. நீங்க சும்மா அந்த அரசியலோட இந்த இப்பதான் நீங்க எலெக்ஷனுக்கு வர போறீங்கிறதுக்காக நல்ல விஷயம் மாதிரி பண்றீங்க. அதை 1008 பயங்கரமா அதை வீடியோ எடுத்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி எங்க அண்ணன் ஹெல்ப் பண்றாரு அப்படி அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிம்பத்தை வளர்த்து நீங்க தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாத்துறீங்க. நல்லாவே தெரியும். உண்மையிலே ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கேப்டன் மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு பொதுமக்களுக்கு தான் நான் சொல்றேன். அதாவது யார் ஒருத்தன் தான் சம்பாதிச்ச பணத்தை மக்களுக்கு செலவு பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு முதலமைச்சராவோ இல்ல ஒரு மினிஸ்டராவோ இருந்து மக்களுடைய பணத்தை எப்படி கொள்ளையடிப்பாங்க? ஏன்னா அவங்க ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை தான் மக்களுக்கே செலவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்களுடைய பணத்தை எப்படி கொள்ளையடிக்க மாட்டாங்க. தான் சம்பாதிச்ச பணத்தையே மக்களுக்கு செலவு பண்ணும்போது மக்கள் பணத்தை இன்னுமே நல்லா மக்களுக்கு தான் திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எங்க தலைவர் கேப்டன் என்ன அப்படிதான். சோ அவர் தலைவருங்க. அவர் தலைவர். நீங்க அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணணுங்கிறதுலாம் இல்ல திரு விஜய் அவர்களே. என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். உண்மையில நீங்க 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கிறீங்க. நீங்க நினைச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் உங்களுடைய ரசிகர்களா இருக்காங்க. கண்டிப்பா எங்களுக்கு மத்தவங்களுக்கு கிடையாது, உங்க ரசிகர்களுக்கு. இப்ப எங்க தலைவர் திரு கேப்டன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஆக்டிவா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னென்னமோ பண்ணாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை இலவச கல்யாணமா இருக்கட்டும், மிதிவண்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு டைலர் மிஷினா இருக்கட்டும், இல்ல அயன் பண்ற எவ்வளவோ உதவிகள் பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருந்தாரு. பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல இருக்க ஒரு நரிக்குறவர் சமுதாயத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 7 ஏக்கர் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் அவர் சம்பாதிச்ச சொத்து. சரிங்களா? அவர் தேமுதிக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா கட்சியோட சுயநலத்துக்காக எங்க கேப்டன் பேரை யூஸ் பண்ணாதீங்க. இது தேமுதிக தொண்டரோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள்.